மேசராசி மார்கழி மாத ராசி பலன் 17/12/2023 14 ஜனவரி 2024 வரைக்குண்டான ராசி பலனை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராசி பலனில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு சாதகமான பாதகமான விஷயங்கள் என்னென்ன அது தெரிஞ்சு, அதனுடைய சந்திராஷ்டம தினம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைச்சிக்க போகிறீங்க. பொதுவாக இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குனாக்கா, கடந்த ஒரு 45 நாளாகவே நீங்கள் நினைத்த காரியம் ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்ந்து அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாருனாக்கா, 8ஆம் இடம்ன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லாட்ரி, சில பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் சில நேரத்தில் நீங்கள் நினச்சது நடந்திருக்கும், சில நேரத்தில் நடக்காமல் போயிருக்கும். இப்படி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். இதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாயாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 28/12/2023 அன்னைக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாரு. இடம்பெயர்ச்சி ஆகி என்ன பண்ண போகிறாருனாக்கா, பரிவர்த்தனை யோகம் அடைய போகுது. அதிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 நாட்கள் செவ்வாய் அங்கேயே அமர்ந்திருப்பார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னாக்கா, தந்தையாருடன் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு, உங்களுக்கு உயர் மட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் இடம்பெறாத பட்சத்தில் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. உயர் அதிகாரி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். மேலும் மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருடைய அனுகூலம் கிட்டும். இது வரைக்கும் ஆகாத விஷயங்கள், தந்தையாருடைய சொத்துக்களோ, தந்தையாருடைய ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலம் இல்லாத இருந்தால் இதெல்லாமே இதுக்கப்புறம் கிடைக்கப்பெறும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மைனஸானது, இது மட்டும் இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கக்கூடிய 1.5 வருட காலத்துக்கு. காரணம் ஏன்னா, பாதகாதிபதி ராசியை பார்த்துட்டே இருக்கார். அந்த பாதகாதிபதியுடைய பார்வை தான் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் மகிழ்ச்சியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி போகிறீங்களோ, சில நேரத்தில் அந்த பாதகமான நபர்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையாட்கள், கூலி தொழிலாளிகள், முடவர்கள், இவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை இந்த வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தேறும். சந்திராஷ்டமம் மேசராசிக்கு எப்போ சந்திராஷ்டமம் நடக்க போகுதுன்னா, இந்த மாதத்தில் 7/1/2024 9/1/2024 இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருக்கும். இந்த நாட்கள், இந்த 2 நாட்கள் மட்டும் புதிய முயற்சிகள், பயணங்களில் மேற்கொள்ளும் போது புதிய நபர்கள்கிட்டும் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் சேர போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையறதுக்கு காத்துட்ருக்கு. மேலும் 28/12/2023 ஒரு 45 நாளைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வெளியில் போகிறது, கொஞ்சம் அலைச்சல், சில நல்ல விஷயத்துக்காக ட்ராவல் ஆகிறது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இந்த நாட்களை தெய்வ அனுகிரகத்தோடும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும். நன்றிங்க.